வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நவம்பர் 2023 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட 2 5 மார்க் ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த 2 5 மார்க்கும் பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சாப்டர்ல இருந்து அண்ட் அமால்கமேஷன்ல இருந்து. எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? Sand Company Limited passed resolution and received sanction of the court for the reduction of share capital by rupees 2,50,000. After the arrangement, the credit balance of capital reduction account was rupees 2,50,000. The amount available was utilized for return of profit and loss account, debit balance 1,05,000, reducing the value of plant and machinery rupees 45,000, goodwill rupees 20,000, investment rupees 40,000. The balance available would be transferred to capital reserve. Past journal entry. எஸ், இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. வெறும் ஒரே ஒரு ஜேர்னல் தான் இதுக்கு நம்ம பாஸ் பண்ண போறோம். ஓகேவா? என்னன்னா கேபிட்டல் ரிடக்ஷனோட பேலன்ஸ் என்னன்னே கொடுத்துட்டாங்க. ஓகே, அதாவது பாருங்க 2,50,000 தான் கேபிட்டல் ரிடக்ஷனோட பேலன்ஸ். ஏன்னா வந்து ஷேர் கேபிட்டல்ல ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அதனால கேபிட்டல் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கு. ஓகே, அந்த கேபிட்டல் ரிடக்ஷன் பேலன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 2,50,000. இந்த 2,50,000 வச்சு என்னென்னலாம் ரைட் ஆஃப் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே, இது டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்ப இது லாஸ்ன்னு அர்த்தம். அதை ரைட் ஆஃப் பண்ண போறாங்க. அப்புறம் வேல்யூ ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி குறைஞ்சிருக்கு, அதனால அதுக்கு, அப்புறம் குட்வில்க்கு, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாத்தையும் ரைட் ஆஃப் பண்ண போறாங்க. இப்ப வந்து நம்ம பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கேபிட்டல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதைத்தான் நம்ம போட போறோம் என்ட்ரியில. இப்ப பாருங்க ரொம்ப ஈஸி. பாருங்க, இதுதான் என்ட்ரி. கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட் டேட்டா 2,50,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 1,05,000, பிளான்ட் அண்ட் மிஷினரி 45,000, குட்வில் பாத்தீங்கன்னா 20,000, இன்வெஸ்ட்மெண்ட் 40,000. சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1,05,000, 45, 1,50,000 ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் இது 1,70,000, அது 2,10,000 ஆயிடுச்சு. இங்க நமக்கு டெபிட்ல எவ்வளவு இருக்கு? 2,50,000. அப்ப 2,10,000 போயிடுச்சுன்னா 40,000 கேபிட்டல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். இவ்வளவுதான் இதோட என்ட்ரி. 5 மார்க் இதுக்கு. ஓகே, ரொம்ப ஈஸி இல்லையா? எஸ், இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? The capital of A, B and C partnership firm at the date of purchase by the limited company were rupees 10,000, 6,000, 5,000. ஓகேவா? 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, A, B and C. அவங்களோட கேபிட்டல் கொடுத்திருக்காங்க. The partnership firm was converted into limited company and assets and liabilities were sold to the company, agreed to pay rupees 8,000 more than the book value, and machinery which was taken at rupees 10,000 less than the book value. Calculate purchase consideration under net asset method. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 3 பார்ட்னரோட கேபிட்டல் இருக்கு. இப்ப பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து லிமிடெட் கம்பெனியா மாத்துறாங்க. அப்ப அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ வந்து சேல் பண்ணிருக்காங்க. எவ்வளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8,000 more than book value அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மிஷினரி பாத்தீங்கன்னா was taken at 1,000 less than book value. இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கிளியரா இல்ல. அதாவது என்ன கொடுத்துட்டாங்கன்னா, assets and liabilities were sold to the company, agreed to pay 8,000 more than the book value. assets and liabilities வந்து சேல் பண்ணிட்டாங்க. ஆனா கம்பெனி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பே மோர் தேன் த புக் வேல்யூ, 8,000 விட ஜாஸ்தி பே பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஷினரி பாத்தீங்கன்னா 1,000 லெஸ் தேன் த புக் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த 8,000 நம்ம வந்து அசெட்டா எடுத்துக்கிறதா இல்ல லயபிலிட்டியா எடுத்துக்கிறதா அப்படின்றதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகே, இப்ப நம்ம வந்து இந்த ப்ராப்ளம 2 மெத்தட்லயும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இத லயபிலிட்டியாவும் வச்சு போடுறேன், அசெட்டாவும் வச்சு போடுறேன். அப்ப உங்களுக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எப்படி மாறுது அப்படின்றத பாருங்க. ஓகே, ஏன்னா என்ன கொடுத்துட்டாங்க? லயபிலிட்டிஸ் வேர் சோல்டு அப்படின்னு இல்ல, இங்க வந்து அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வேர் சோல்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அசெட்ஸ வந்து தான் சேல் பண்ண முடியும், லயபிலிட்டியை டிஸ்சார்ஜ் தான் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப வந்து பே 8,000 மோர் தேன் த புக் வேல்யூ.
இங்க கொடுத்துட்டது என்னன்னா assets and liabilities were sold to the company agreed to pay 8,000 more than the book value ன்னு கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம இதை அசெட்டா வச்சா என்ன பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வருது, லயபிலிட்டியா வச்சா என்ன பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வருது அப்படின்ற சொல்றேன். ஆனா இங்க மிஷினரி பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லிட்டாங்க, was taken at ₹1,000 less than the book value ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, எஸ். இப்ப பாருங்க, இப்ப வந்து நமக்கு இது நெட் அசெட் மெத்தட்னு சொல்லிட்டாங்க. நெட் அசெட்ன்றது என்ன அப்படின்னா அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் தான். இந்த இடத்துல அசெட்ஸோட வேல்யூ என்னன்னே நமக்கு தெரியல. ஓகே, ஏன்னா அசெட்டோடது இதுதான் பேலன்ஸ் அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் நம்ம கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா 3 கேபிட்டல் இருக்கு. இப்ப நமக்கு பொதுவா பாத்தீங்கன்னா assets is equal to liabilities. இப்ப இந்த 3 கேபிட்டல் மட்டும் இருக்கிறதுனால இந்த 3 கேபிட்டலோட வர்த் தான் நமக்கு வந்து அசெட்டும் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம அசம்ஷன்ல இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, அப்ப 3 கேபிட்டல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000, 6,000, 5,000, மொத்தம் 21,000 தான் கேபிட்டல். அப்ப இதுதான் வந்து நம்மளோட நெட் வர்த்தே. ஓகேவா, அசெட் லயபிலிட்டி ஈக்குவல் அப்படின்ற பேசிஸ்ல நமக்கு வந்து அசெட்டோட வேல்யூ தெரியாத தோட்டு நம்ம இந்த 21,000 தான் அசெட்டோட வேல்யூவும் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா லயபிலிட்டி நமக்கு என்னன்றது கிடையாது, வேற வெறும் இந்த கேபிட்டல் மட்டும் தான் இருக்கு. சோ இந்த 21,000 இப்ப இதுல நம்ம ஃபர்ஸ்ட் அத அசெட்டா எடுத்துக்கலாம். அந்த அசெட்டை வந்து மோர் தேன் 8,000 அப்படின்றத எடுத்துக்கலாம். பாருங்க, அப்ப அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் 8,000. இப்போ மிஷினரியோட வேல்யூ குறைஞ்சிருச்சுன்னாங்க இல்லையா, அப்ப நம்ம அதை மைனஸ் பண்ணிக்கலாம் 1,000. அப்ப பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 28,000. அதாவது இங்க அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வேர் சோல்டுன்னு கொடுத்ததுல இந்த 8,000 மோர் தேன் த புக் வேல்யூன்றத நம்ம என்னவா எடுத்துக்கிட்டோம், அசெட்டா வச்சு போட்டிருக்கோம். இப்ப இதை லயபிலிட்டியா வச்சு போடுறோம். அப்ப இந்த 21,000 வரைக்கும் சேம் அதே மெயின்டைன் ஆகுது. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம அதை லயபிலிட்டியா வைக்கிறோம். லயபிலிட்டி ஜாஸ்தி இருந்துச்சு, ஓகே, ஏன்னா company agreed to pay rupees 8,000 more than the book value. லயபிலிட்டிக்கு 8,000 ஜாஸ்தி கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம அதை மைனஸ் பண்ணணும். ஓகேவா, இன்க்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் லயபிலிட்டி. அடுத்து பாத்தீங்கன்னா அசெட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிடுச்சு இல்லையா, அதையும் மைனஸ் தான் பண்ண போறோம். ஓகே, இப்ப ரெண்டுமே மைனஸ் பண்ண போறோம். 8,000 பிளஸ் 1,000 9,000. அப்ப 21,000ல 9,000 போயிடுச்சுன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 12,000. புரியுதா? இப்ப நம்ம அசெட்டா எடுத்துக்கிட்டோம் அந்த 8,000 அப்படின்னா நமக்கு 28,000 வந்தது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இல்ல அதை நம்ம லயபிலிட்டியா அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 12,000 வருது. பிகாஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா partnership firm was converted into limited company and assets and liabilities were sold to the company agreed to pay rupees 8,000 more than the book value அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நமக்கு வந்து ஒரு கிளியரா இந்த இடத்துல இல்லாதோட்டு நம்ம இதை அசெட்டாவும் அசியூம் பண்ணிக்கிறோம் அண்ட் லயபிலிட்டியாவும் அசியூம் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. எஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? எஸ், இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.